வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஊட்டச்சத்து விழிப்புணர்வு. அட, டயட் பத்தி பேச போறோம்னு நினைக்காதீங்க. இது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். நம்ம காலத்துல உயிர் வாழ தேவையான ஒரு முக்கியமான திறன் இது. சரி வாங்க, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க இப்போ சாப்பிட்டு இருக்கிறது நிஜமான உணவா இல்ல சாப்பிடலாம்னு லேபிள் ஒட்டி விற்கப்படுற வெறும் கெமிக்கல் கலவையா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி உங்க மனசுல ஒரு சின்ன புரிய உண்டாக்கிருச்சுன்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. முதல் பகுதி அமைதி பெருந்தொற்று. நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆனா ரொம்பவே ஆபத்தான ஒரு பிரச்சனைய நம்ம எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்கோம். அத பத்தி தான் இப்ப பேச போறோம். அந்த பெருந்தொற்று வேற ஒண்ணும் இல்ல. ஊட்டச்சத்து பத்தின தப்பான தகவல்கள் தான். ஒரு வைரஸை விட வேகமா இது பரவிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன? இன்டர்நெட்ல கிடைக்கிற ஏதோ ஒரு டயட் சார்ட்டை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றதா? இல்லவே இல்ல. உண்மையான தீர்வு நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்திக்கிறது தான். இங்கேதான் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. இது என்ன பெரிய விஷயமான்னு கேட்கலாம். ஆனா படிக்கிறது, நீச்சல் அடிக்கிறது எல்லாம் எப்படி ஒரு முக்கியமான திறனோ அதே மாதிரி இதுவும் இன்னைக்கு காலத்துல ஒரு உயிர் வாழும் திறன். சிம்பிளா சொல்லணும்னா, சரியான தகவலை தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்புக்கு எது சரின்னு முடிவெடுக்கிற திறமை தான் இது. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். விழிப்புணர்வின் 4 நிலைகள். ஓகே, இந்த திறனை எப்படி வளர்த்துக்கிறது? வாங்க, இது ஒரு 4 படி இருக்கிற ஏணி மாதிரி பார்க்கலாம். நம்ம ஒன்னா சேர்ந்து முதல் படியிலிருந்து ஏறி போலாம். இந்த ஏணில மொத்தம் 4 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 0 பலியானவர் நிலை, அதாவது எதுவுமே தெரியாத நிலை. லெவல் 1 லேபிள சரியா படிக்க தெரியாதவங்க. லெவல் 2 சமையல் அறையில தப்பு பண்றவங்க. கடைசியா லெவல் 3 ஞானம் அடைஞ்ச யோகி நிலை. இது ஒரு பயணம்தான். நம்ம எல்லாராலையும் இதுல முன்னேற முடியும். அடுத்ததா 3வது பகுதி மாயையே உடைத்தல். இப்போ அந்த ஏணியோட முதல் 2 படிகளை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். லெவல் 0 அண்ட் லெவல் 1. நம்ம விழிப்புணர்வு பயணம் இங்க இருந்து தான் ஆரம்பமாகுது. லெவல் 0ல இருக்கிறவங்கள பலியானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சுவையையும் டிவில வர்ற விளம்பரத்தையும் நம்பி தான் எதையுமே சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரூட் லூப்ஸ்ல நிஜமாவே பழம் இருக்கணும், எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சா உடனே சூப்பர் பவர் வந்துரும்னு நம்புவாங்க. பாவம், இவங்க தான் டயட் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு டார்கெட்டா இருக்காங்க. அப்போ இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போறது? அதுக்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மை தேவை. ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லி கடைகள்ல விற்கிற பல பானங்கள்ல ஒரு சாக்லேட்டை விட அதிகமா சர்க்கரை இருக்கு. இந்த உண்மையை நீங்க எப்போ உணர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்க பயணத்தோட முதல் அடியை எடுத்து வைக்கிறீங்க. அடுத்து லெவல் 1. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சர்க்கரை உடம்புக்கு கெட்டதுன்னு தெரியும், ஆனா லேபிள்ல இருக்கிற தந்திரத்தால ஏமாந்துடுவாங்க. பாக்கெட் முன்னாடி சுகர் ஃப்ரீன்னு பெருசா போட்டிருக்கும், உடனே வாங்கிடுவாங்க. ஆனா பின்னாடி திருப்பி பார்த்தா மால்டோடெக்ஸ்ட்ரின், லிக்விட் குளுக்கோஸ்னு வேற வேற பேர்ல சர்க்கரையை மறைச்சு வச்சிருப்பாங்க. இது அவங்க கவனிக்கிறதே இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சர்க்கரைக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேல வேற வேற பேர்கள் இருக்கு. ஆமா, மாறுவேஷத்துல வருது. இந்த ஒரு தகவல் போதும் லேபிள் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஆனா எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க. சரி, இப்ப 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ஞானத்தை அடைதல். ஏணியோட மேல் படிகளுக்கு போலாம் வாங்க. இங்கதான் நமக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் உண்மையான ஞானமா மாறப்போகுது. லெவல் 2 பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாக்கியத்தை கேளுங்க. அமிர்தத்தை வாங்கிட்டு வந்து நம்ம சொந்த கிச்சன்லயே அதை விஷமா மாத்துறது தான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. என்ன புரியுதா? நல்ல பொருள் வாங்கிறோம், ஆனா அதை தப்பா சமைச்சு நாமே கெடுத்துக்கிறோம். இதுதான் இங்க நடக்கிற பிழை. இங்க பாருங்க, நாம ரொம்ப காசு செலவு பண்ணி ஆர்கானிக் காய்கறிகளை வாங்குறோம். ஆனா அதை எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமா? அதுல AGSன்னு சொல்லப்படுற நச்சுப் பொருட்கள் உருவாகுது. இது நம்ம உடம்புக்குள்ள போய் தேவையில்லாத வீக்கத்தை உண்டாக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நல்ல பொருள்னு நம்ம காசு கொடுத்து வாங்கின ஒண்ணு நம்ம சமையல் முறையால விஷமா மாறிடுது. ஐயோ, அப்போ என்ன பண்றது? தீர்வு ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேர் தான் சமையல் அறிவியல். அதாவது பொரிக்கிறதுக்கு பதிலா ஆவியில வேக வைக்கிறது, வறுக்கிறதுக்கு பதிலா மெதுவா குக் பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதும், பெரிய வித்தியாசம் தெரியும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சாப்பிடுறோங்கிறத விட அதை எப்படி சமைக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா நாம அடைய வேண்டிய லெவல் லெவல் 3 யோகியின் நிலை. இது வெறும் சாப்பாட்ட பத்தினதில்ல, இது ஒரு முழுமையான லைஃப் ஸ்டைல். இதுல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. முதல்ல ஆகாரம், அதாவது சுத்தமான அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற உணவு. 2வது விகாரம், சரியான உடற்பயிற்சி மற்றும் ஓய்வு. 3வது ஆசாரம், இது ரொம்ப முக்கியம். நமக்கு வர்றது நிஜமான பசியா இல்ல நாக்கு ஆசையான்னு கண்டுபிடிக்கிறது. 4வதா இயற்கையோட ஒன்றி வாழ்றது, அதாவது சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அதுக்கேத்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை மாத்திக்கிறது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த படி
ஒரு விஞ்ஞானியா மாறுங்க. சரி, இந்த 4 லெவலையும் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன? நம்ம பயணத்தோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அது நீங்க உங்களையே ஒரு விஞ்ஞானியா பார்க்க ஆரம்பிக்கிறது தான். இந்த வாக்கியத்தை நல்லா கேளுங்க. நம்ம ஆரோக்கியத்தோட எதிர்காலம் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, நம்ம வீட்ல தான் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்ப பத்தின ஒரு விஞ்ஞானியா மாறணும். எவ்வளோ பெரிய உண்மை இதுல இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஹெல்த்துக்கான பொறுப்பை டாக்டர் கிட்ட இருந்து நாம எடுத்துக்கணும். நம்ம உடம்ப நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கிற ஒரு சிட்டிசன் சயின்டிஸ்ட் ஆகணும். இது நம்ம மனநிலையில வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். இனிமே நாம டாக்டர் கொடுக்க போற மருந்து சீட்டுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட் கிடையாது. நாம ஏன் உடம்புக்கு எது சரி அப்படின்னு தைரியமா கேள்வி கேட்கிற ஒரு விஞ்ஞானி. அந்த மாற்றத்தை நாம தான் கொண்டு வரணும். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. இந்த ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஏணியில இன்னைக்கு நீங்க உங்களை எந்த படியில பாக்குறீங்க? லெவல் 0வா, 1ஆ, இல்ல 2ஆ? கொஞ்சம் யோசிங்க. உங்க பதில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க ஆரோக்கியத்துக்கான பயணம் இப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும்.